அண்மை செய்தி. சென்னை நீலாங்கரையில் உள்ள தவேக தலைவர் விஜயின் இல்லத்திற்கு தற்பொழுது கான்வாய் வாகனங்கள் வருகை தந்திருக்கிறது. சென்னை நீலாங்கரையில் உள்ள தவேக தலைவர் விஜய் வீட்டிற்கு கான்வாய் வாகனங்கள் தற்பொழுது வருகை தந்திருக்கிறது. அதன் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சராக தவேக தலைவர் விஜய் பதவியேற்கக்கூடிய சூழலில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தற்பொழுது கான்வாய் வாகனங்கள் விஜயோட இல்லத்திற்கு வருகை தந்திருக்கு. காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். நாட்டின் 18வது முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்கக்கூடிய சூழ்நிலையில் அவரது நீலாங்கரை இல்லத்திற்கு கான்வாய் வந்திருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு என்பது மிகவும் உயரிய பாதுகாப்பு, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அந்த பாதுகாப்பு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இங்கிருந்து சரியாக 9:15 மணிக்கு புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அதற்கு முன்பாகவே புறப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து அவர் பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கிருந்துதான் நேரடியாக நேரு ஸ்டேடியம் செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வர இருக்கிறார். அவர் அந்த வருகை தர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் பதவியேற்கக்கூடிய அந்த நிகழ்வில் அவர் பங்கேற்க இருக்கிறார். அதற்கு முன்பாகவே தற்பொழுது விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணை ஏற இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட தயாராகி கொண்டிருக்கிறார். தற்பொழுது அவர் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாக விஜயனுடைய இல்லத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை என்பது நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது விஜய் புறப்பட தயாராகி இருக்கிறார். அருணேஷ். ராஜேஷ், இந்த பதவியேற்பு விழாவை பொறுத்த வரைக்கும் தவேக தலைவர் விஜயோட குடும்ப உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறாங்க, அது குறித்தான தகவல்கள்? நிச்சயமாக அவருடைய தந்தை பங்கேற்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் பங்கேற்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த இருக்கைகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டிருப்பதாக ஏற்கனவே தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். அவருடைய மகள் மற்ற எவரும் பங்கேற்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களை தவிர்த்து மற்ற பிற அரசியல் கட்சி தலைவர்கள், அதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய இடதுசாரிகள் தலைவர்கள், அதே போல திருமாவளவன் உள்ளிட்டவர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரமேஷ். ராஜேஷ், தற்பொழுது பதவியேற்பு விழா நடைபெற இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியத்தில் 5000 இருக்கைகள், 5000 பேர் அமரக்கூடிய வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இந்த நிலையில் பாஸ் வழங்குவதில் ஏதேனும் குளறுபடிகள் இருக்கா, ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாச்சு, அது குறித்தான விவரங்கள்? இல்ல, குறிப்பாக இது நேற்றைய தினத்தில் தான் ஆளுநர் பதவியேற்புக்கு அந்த அழைப்பு என்பது விடுத்திருந்தார். அதனால் ஏற்பட்ட ஒரு குளறுபடிதான் என்று நிர்வாகிகள் மற்றும் அரசு சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக நேரு உள் ஸ்டேடியம் உள்ள விளையாட்டு அரங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதில் 3000 பேர் மட்டுமே அமரக்கூடிய ஒரு கொள்ளளவு கொண்ட ஒரு அரங்கமாக பார்க்கப்படுகிறது. அதில் 5000 பேருக்கு அனுமதி என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு அனுமதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மற்ற QR கோடு ஒவ்வொருவருக்குமே அந்த அரங்கத்திற்குள் போக வேண்டியவர்களுக்கு அந்த QR கோட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஸ்கேன் செய்து அதன் பின்புதான் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த QR கோடை பொறுத்த வரைக்குமே ஒரு சில அந்த அனுமதி அட்டைகள் என்பது கட்சி சார்பாகவும் மாவட்ட செயலாளர்களுக்கு, ஒரு மாவட்ட செயலாளர்களுக்கு 10 நபர் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற விதத்தில் அந்த அனுமதி அட்டை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல விஐபிகளுக்காக தனியா வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அந்த பாஸ் என்பதும் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஒட்டுமொத்தமாக ஒரு சிலர் அதை ஜெராக்ஸ் எடுத்து வரலாம் என்பது எல்லாம் தடுப்பதற்காகவும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த குளறுபடிகள் எல்லாம் நீக்கி சரியாக 9:10 மணி அளவில் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், குறிப்பாக நேரு ஸ்டேடியம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதேனும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கா, கூடுதல் விவரங்கள்?
தற்பொழுது நிலங்கரையில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய இல்லத்திற்கு டி தர்மராஜன் அவர்கள் நேரில் வருகை தந்திருக்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக அவர் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அருணேஷ். குறிப்பாக இந்த இன்னும் சற்று நேரத்தில் அவர் விஜய் அவர்கள் புறப்பட்டு நேரு ஸ்டேடியம் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாக பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு சென்று அங்கு ஆலோசனை நடத்திவிட்டு தான் அவர் நேரு ஸ்டேடியம் செல்வார். இன்னும் சற்று நேரத்தில் ராகுல் காந்தி அவர்களும் வருகை தர இருக்கிறார். அவரையும் அவர் வரவேற்பதற்காக காத்திருக்கிறார் என்றும் பார்க்கப்படுகிறது அருணேஷ். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ். தமிழக அரசியலில் மிகவும் பரபரப்பாக காணப்பட்ட களம் தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. தவிக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாட்டின் 18வது முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் இல்லம் இருக்கக்கூடிய நீலாங்கரை பகுதியில் தற்பொழுது தவிக தலைவர் விஜயின் வீட்டிற்கு கான்வாய் வாகனங்கள் வருகை தந்திருக்கிறது. அதன் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் இன்று பதவியேற்கிறார். சரியாக காலை 10 மணி அளவில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லோகர் தமிழக அமைச்சரவை, அதாவது விஜய் தலைமையிலான தமிழக அமைச்சரவைக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த 4 நாட்களாகவே தொடர்ச்சியாக அந்த பெரும்பான்மை நிரூபிப்பதில் சிக்கல் நீடித்த நிலையில்தான் நேற்று மாலை 4வது முறையாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து கூட்டணி ஆதரவுடன் தான் ஆட்சி அமைக்க இருப்பதாக கூறி அந்த பெரும்பான்மை கடிதத்தை வழங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் உடனடியாக அவருக்கு ஆட்சி அமைக்க ஒப்புதல் அளித்து அதற்கான அழைப்பு என்பது ஆளுநர் மாளிகை தரப்பில் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 108 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருந்தது. இருந்த போதிலும் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை தேவை எனக்கூடிய பட்சத்தில் 118 இடங்கள் காண்பித்திருக்க வேண்டும். அந்த வகையில்தான் காங்கிரஸ் கட்சி, விசிக, சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளின் ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் அமைய இருக்கிறது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் சரியாக 10 மணி அளவில் பதவியேற்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 5000 நபர்கள் அமரக்கூடிய வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முக்கிய பிரமுகர்களுக்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறார். அவரை வரவேற்பதற்காகவும் விமான நிலையத்தில் தயாராக இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜயனுடைய இல்லத்திற்கு கான்வாய் வாகனங்கள் தற்போது சென்றிருக்கிறது. கான்வாய் வாகனங்களில் வழியே தற்போது முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்காக விஜய் நேரு உள் விளையாட்டரங்கிற்கு வருகை தர இருக்கிறார். அதற்கு முன்னதாக சென்னை பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு சென்று முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி. குறிப்பாக இன்று பதவியேற்பு விழாவை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் முதற்கட்டமாக 9 அமைச்சர்கள் மட்டுமே பதவியேற்புக்க கலந்து கொண்டு பதவியேற்பார்கள் என்ற ஒரு தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழாவிற்காக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதே போன்று முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் உட்பட அனைத்து பிரதான கட்சி தலைவர்களுக்கும் அழைப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கலந்து கொள்வார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. 5000 பேர் மட்டுமே பங்கேற்க வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சரியாக 10 மணி அளவில் இந்த பதவியேற்பு விழா நடைபெறக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் நீலாங்கரை இல்லத்திலிருந்து விஜய் புறப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள நிலையில் சென்னையில் பல இடங்களில் பதவியேற்பு விழாவை பார்ப்பதற்காக LED திரைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அந்த LED திரை வழியாக நேரடியாக இந்த பதவியேற்பு விழாவை காணலாம் எனக்கூடிய வகையில் பல்வேறு இடங்களில் அந்த LED திரை அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பதவியேற்பு விழாவை பொறுத்தவரையில் மிகவும் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தான் தமிழகத்தில் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்க இருக்கிறார். நேரு விளையாட்டரங்கில் பொறுப்பேற்று முடித்தவுடன் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தருவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் தலைமைச் செயலகத்திலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக வழிநெடுவிலும் வாழை மரங்கள் அமைக்கப்பட்டு வரவேற்பிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று முதலமைச்சர் நுழைவாயில் பார்த்தோம் என்றால் பல்வேறு வகைகளான பூக்களை கொண்டு அலங்காரங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் மிகவும் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக விஜய் இன்று பொறுப்பேற்க இருக்கிறார்.
கூட்டணி ஆட்சி என்பது அமைய இருக்கிறது. இதற்காக பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் விழாவில் பங்கேற்க இருக்கிறார்கள். முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு என்பதும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையை சுற்றிலும் மட்டும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய இடங்களில் பாதுகாப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேரு உள் விளையாட்டு அரங்கில் மட்டும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு காவலர்கள் போடப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தலைமைச் செயலகத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய அனைவரும் முழுமையான பரிசோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னை சுற்றியுள்ள அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கட்டுப்பாட்டு அறை மூலம் கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக விஜய் சரியாக 10 மணி அளவில் பொறுப்பேற்க இருக்கிறார். இதற்காக சென்னை நீலாங்கரையில் கான்வாய் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கான்வாய் வாகனங்கள் மூலமாக வருகை தரக்கூடிய விஜய் பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு சென்று சிறிது நேரம் ஆலோசனை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பிறகாக நேரு உள் விளையாட்டரங்கிற்கு செல்கிறார். முதற்கட்ட அமைச்சரவை என்பதும் தற்போது அதன்படி உத்தேச பட்டியலாகவே அந்த பட்டியல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் முதற்கட்டமாக பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தேச பட்டியலை பொறுத்தவரையில் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய் தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் பொது நிர்வாகம், காவல் மற்றும் உள்துறையை வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று செங்கோட்டையனை பொறுத்தவரையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை அதே போன்று நகராட்சி நிர்வாகத்துறை புஷி ஆனந்திற்கும் வழங்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. சிடிஆர் நிர்மல்குமாருக்கு மின்சாரத்துறையும், ஆதவ அர்ஜுனாவிற்கு விளையாட்டு மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அருண்ராஜுக்கு பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை, அதே போன்று வெங்கட்ராமனுக்கு பள்ளி கல்வித்துறை அல்லது நிதித்துறை வழங்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. முதற்கட்டமாக விஜயுடன் சேர்ந்து 9 அமைச்சர்கள் மட்டுமே பதவியேற்க இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளுடன் பல்வேறு கலந்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு அதற்கான மீண்டும் அமைச்சரவை பட்டியல் தயார் செய்யப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கு வழங்கப்படும். அவர்களுக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இதுவே நடைமுறையாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு முன்னதாக பார்த்தோம் என்றால் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து ஏற்கனவே தெரிவித்தது போன்று 13ஆம் தேதிக்குள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது. எனவே சட்டப்பேரவை கூடி சட்டப்பேரவையில் ஃப்ளோர் டெஸ்ட் பெரும்பான்மை என்பது நிரூபிக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் இன்னும் 3 நாட்கள் மட்டுமே காலக்கெடு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்காலிக சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டு அவர் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். அந்த வகையில் தற்காலிக சபாநாயகராக ஜெயஸ்ரீ பிரபாகர் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நிரந்தர சபாநாயகராகவும் ஜெயஸ்ரீ பிரபாகர் தேர்வாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே தற்காலிக சபாநாயகர் தொடர்பாக தவேகாவுடைய மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து கடிதம் ஒன்றை வழங்கியிருந்தார். அதில் தற்காலிக சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை அறையிலும் அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகம் முழுவதுமாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் நாளை அல்லது புதன்கிழமை சட்டப்பேரவை கூடலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. அவ்வாறு சட்டப்பேரவை கூடும் பட்சத்தில் தற்காலிக சபாநாயகர் முன்னிலையில் ஃப்ளோர் டெஸ்ட் மூலமாக தன்னுடைய பெரும்பான்மையை விஜய் நிரூபிக்க வேண்டும். அதன் பிறகாக 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இதுவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக நிரந்தர சபாநாயகரை தமிழக வெற்றி கழகம் நியமிக்கலாம். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் மிகவும் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். சரியாக 10 மணி அளவில் பொறுப்பேற்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் விஜய் என்ன கையெழுத்தை முதலமைச்சரான பிறகு போடுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. பார்த்தோம் என்றால் 200 யூனிட் மின்சாரம், இலவச மின்சாரத்திற்கு தன்னுடைய கையெழுத்தை போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று தமிழகம் முழுவதும் மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தின் தொடர்பான கையெழுத்தும் போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் பெண்களுக்கு பாதுகாப்பிற்கான தனி சட்டம் இயற்றுவதற்கான ஒரு கையொப்பம் என்பது விஜய் தரப்பில் போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. 3 திட்டங்கள் அல்லது 5 திட்டங்களுக்கு தன்னுடைய முதல் கையெழுத்தை விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்று தலைமைச் செயலகம் வந்தவுடன் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த திட்டங்கள் என்பது முக்கிய திட்டங்களாகும். அதற்காக கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தான் தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். அவருடைய தலைமையிலான அமைச்சரவைக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். மிகவும் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் இந்த
பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தான் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சென்னை முழுவதுமாக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. The Chennai Silks in Mega Summer Sale.